இப்பொழுதும் ஒரு சாட்சியம் கூறுகிறேன். சாட்சியம் எதற்காக கூறுகிறேன்? அது நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக. இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்துள்ளார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்கள் எல்லாம் தேவனை அதிகமாக தேட வேண்டும். எனக்கு இருக்கிற வேலைகள் தட வேண்டும் என்ற வாழ்க்கை பயணத்தில் போனேன், ஆனால் எல்லாம் தோல்வியுற்றது. கர்த்தர் சொல்ற, மகளே, என் வழியிலே நட. நானே ஐ வில் நெவர் லிவ் யூ நோ forsake you ஆண்டவர் சொல்றார். ஜோஷுவாவோடு கூட இருந்த கர்த்தர், காலேபோடு கூட இருந்த கர்த்தர், ஆபிரகாமோடு கூட இருந்த கர்த்தர், தாவீதோடு கூட இருந்த கர்த்தர் என்னோடும் இருக்கிறார். இதுவரை உதவி செய்த கர்த்தருக்கு, எபினேசரான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்ரோயாய், அவர் என்னை கண்டுள்ளார், அதற்காக ஸ்தோத்திரம். பல வேலைகளை பார்த்தேன், ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லை. கர்த்தர் சொல்வார், மங்களே, என் ஊழியத்தை விடு என்று. அவர் நன்மையானது தருவார் என்று, ஆசீர்வாதத்தை தருவார் என்று விசுவாசித்துள்ளேன். கர்த்தர் நாளில் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வந்த பொழுது கர்த்தர் அந்த காற்றை அமர செய்தார். கர்த்தர் என்னை நேசிப்பதனால ஈவன் சொப்னத்தில் கூட ஆண்டவருடைய திட்டத்தை திட்டம் தெளிவாக சொல்கிறார். அது விஷன்ஸ், ஐம் சீயிங் விஷன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கர்த்தருடைய அந்த வசனத்தை எடுப்பதனால சோதனைகள், போராட்டங்கள் உண்டு. அவற்றையெல்லாம் ஆண்டவர் விடுவிக்கிறார். கர்த்தர் நித்தமும் நடத்துகிற கர்த்தர், ஒவ்வொரு நாளும் நடத்துகிற கர்த்தர். இதில் இருக்கிற எல்லா சதியின் திட்டம், ஹாமானின் வலை திட்டங்கள், அதே போல் எஸ்தராக வாழ நான் ஒப்பு கொடுத்துள்ளேன். எஸ்தர் எப்படி வாழ்ந்தார்கள், அவ்வாறாக வாழ வேண்டும் என்று தான் உபவாசம் இருப்பேன். கர்த்தர் தெபோராளோடு கூட இருந்தார். அவ்வாறாக இருக்க வேண்டும் என்று வாழ்கிறேன். எஸ்தரை போல வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறார். உபவாசம், ஜபம், இது ரெண்டும் நமக்கு தேவை. உபவாசம் இருக்க வேண்டும். இடையில உபவாசம் எடுத்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதே போல் சிறு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன். இங்கே உள்ள சிறுவர்களுக்கு அவர்களுக்கு பாடம் இப்போ இல்லை, முன்னாடி இப்போ பண்ண வேண்டும். தொடங்குது, இந்த கரிக்குலம் தொடங்குது அல்லவா? ஆகவே இவ்வாறாக நடத்தி கொண்டே இருக்கிறார் கர்த்தர். ஒவ்வொரு நாள் நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார். கர்த்தரனை ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். அவருடைய வசனங்களினால் பேசுகிறார், மற்றவர்கள் மூலமாக பேசுகிறார். அநேக ஜபத்தோடு இணையும் பொழுது கர்த்தர் பேசுவார். நம்முடைய பிரேக்கோ சிலர்கிட்ட சொல்ல வேணாம், ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். அது போதும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வசனத்தை கடைபிடிப்போமாக. அதற்கு கர்த்தர் நம்மை அனுகிரகம் செய்வாராக. ஆமீன், ஆமீன்.